இதற்கான அந்த கண்ணோட்டம். என்னை கூப்பிட்டுருக்கீங்க, எதுக்குன்னு தெரியும், உதவி செய்கிறேன். அந்த நல்ல உள்ளத்துக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. ஆனால் அவர் உதவி செஞ்சால் இந்த சாதாரண உதவியெல்லாம் செய்ய மாட்டார். சொந்தமாக கட்டடம் கட்டிக்கணுவார், எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், என்ன செலவானாலும் பார்த்துக்கிறேன், அது மாதிரி சொல்லுவார். அப்புறம் சொன்னார் கூட்டம் குறைவுன்னு. சார், ஒரு மாத கூட்டத்துக்கு இது ரொம்ப அதிகம், எனக்கு தெரியும். அதுலேயும் கோவை மக்கள் நல்ல ரசிகர்கள். அதனால தான் கோவையில் பேசுறதுனால எனக்கு எப்பவுமே கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா நல்லா ரசிப்பீங்க. சில இடத்துல நம்மளை கூப்பிட்டுட்டு முன் வரிசையில் உட்காந்து நம்மளே ஊத்து பார்ப்பான். நமக்கு பயமாக இருக்கும், பட்டன் கிட்டன் போடாமல் வந்துட்டோம்னா ஏன் இந்த மாதிரி பாரு. சில பேர் கவனிக்க மாட்டாங்க. பேச ஆரம்பித்து 10வது நிமிஷம் செல்ஃபோன் எடுத்துருவாப்புல. நான் ஒரு டெக்னிக் வச்சுருக்கேன். எப்படின்னா அது மாதிரி ஆயிடுச்சு, வேறு வழி கிடையாது. இப்போல்லாம் எங்கே பேசினாலும் அந்த முதல் வரிசையில் உட்காந்துக்கிற நல்லவங்க மாதிரி இருப்பாங்கல்ல, அதில் ஒரு 3 பேரை கண்ணிலே பிடிச்சிடுவேன். என் ஐ கான்டாக்ட்லேயே இருப்பாங்க, தப்பிக்கவே முடியாது. ஏன்னா மீதி பேர் எப்படி இருந்தாலும் கவலை இல்லை, அவங்கள பார்த்தே பேசின்னு இருப்பேன். அதுலேயும் சிக்கல் வரும். ஒருத்தர் பார்த்தாரு, அவர் என்னோட புத்திசாலி, நம்மளே பார்க்குறான்னு செல்ஃபோன் எடுத்துட்டாரு. எடுத்து அவர் பாட்டு முடிகிற வரையும் சார் 1 ஹவர் பேசுகிறோம், 1 ஹவரும் அவர் அப்படியே பண்ணிட்டாரு. டென்ஷன் ஆகிட்டேன். முடிஞ்ச உடனே கீழே போயிட்டு அவர் கிளம்பு வெளில போகிறாரு. பிடிச்சேன். சார், உங்கள் செல்ஃபோன் நீங்கள் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் முதல் வரிசையில் உட்காந்து நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது பேசுறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது, டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது அப்படின்னா. ஏன் அந்த மாதிரி பண்ணீங்கன்னா, சார் ஏன் சார் தப்பாக நினைக்கிறீங்க, வாட்ஸ்அப்பில் உங்கள் பேச்சு தான் சார் கேட்டுருந்தேன். நான் தான் நேராக நின்று பேசினுக்கிறேன். அதை விட என்னென்னா, ஆனால் இதில் நல்லா பேசுனீங்க சார். நம்ம ரசிகர்களை வந்து குறைய சொல்ல முடியாது சார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உலகத்தில் இருப்பாங்க. இறங்கணும்னு ஒருத்தர் என்ன கேட்டார் ஒரு மீட்டிங், ஒரு பட்டிமன்றத்தில், உங்கள் அப்பாவும் பட்டிமன்றம் பேசுவாரா அப்படின்னா. அது எதை கேட்கணுமே, நாங்கள் என்ன சித்த வைத்தியசாலையை நடத்துகிறோம். தகப்பனார், பாட்டனார், முப்பாட்டனார் எல்லா படமாக வச்சது. ஒரு பக்தியாக பேசி ரொம்ப நாள் ஆச்சுன்னு ஒரு கோயிலில் பேசினேன் சார். திருவாசகம் படிச்சுட்டு போனேன். அங்கே போய் ஏமாற்ற முடியாது. அதுலேயும் 7 நாள் திருவாசகம் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனேன். என் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு திருவாசகம் சொல்கிறது. ப்ளஸில் சிவன் கோயில் போனேன். முதல் நாள் 30 பேர் தான் வந்திருந்தாங்க. மொத்தமே 30 பேர் தான், 100 சேர் போட்டுருந்தான். திருவாசகம் சொல்ல ஆரம்பித்த 10வது நிமிஷம் ஒரு லேடி பாட்டிமா, ஒரு 70 இருக்கும் வயசு, நேராக வந்து முதல் வரிசையில் உட்காந்து, சரி உள்ளூர்காரங்க போல இருக்குன்னு பேசினேன். நம்ப மாட்டேங்க சார், ஒரு 2 பாட்டு சொன்ன பிறகு திருவாசகத்தில் அந்த அம்மா பார்க்குறேன் அழுவுது. எனக்கே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசத்துக்கு முருகார். அதுவும் நான் திருவாசகம் சொல்லி அதை கேட்ட ஒருத்தருக்கு கண்ணீர் வருதுன்னா வள்ளலாரை விட அதிகமாக மகிழ்ச்சி அடைஞ்சவன் நான் தான். பார்க்குறேன் அழுகுது. எல்லாரும் அதை வேடிக்கை பார்க்குறேன். நம்மளை விட்டாங்க. யாராவது திடீர்னு அழுதாக்கா அவங்களே பார்ப்பாங்க தெரியுமா. அழுவது இன்று இத்துடன் நிறைவு பெறுகிறதுன்னு சொன்னோன்னே எழுந்து விறுவிறுன்னு போயிடுச்சு. அடுத்த நாள் அதே மாதிரி தொடர்ந்து 5வது நிமிஷம் வந்தது. முதல் வரிசையில் உட்காரோம், 5 நிமிஷத்துல ஆட ஆரம்பிக்கும், போயிடும். 6 நாள் ஆயிடுச்சு சார். 7வது நாள் கடைசி. எனக்கு முதல் நாள் வந்து 30 பேர் அவங்க போய் கூட்டின்னு வந்து ஒரு 100 பேருக்கு நிறைஞ்சிச்சு. அது மகிழ்ச்சி. ஆனால் எனக்கு ஒரே ஒரு கவலை, இந்த பாட்டிமா அழுவுது. ஏன்னா அழுவுது அப்படின்னு. அன்னைக்கு என்ன பண்ணேன், பேச ஆரம்பிக்கும் போது வந்து உட்கார்ந்ததை நிறுத்திட்டு ஸ்பெஷல் பர்மிஷன் ஆடியன்ஸ் கிட்ட போய் கேட்டுட்டு கீழே இறங்கினேன். அந்த அம்மா கிட்ட, டெய்லி வரீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அது என்ன, நான் திருவாசகம் சொல்லும் போது அழறீங்களே, உங்களுக்கு திருவாசகம்னா ரொம்ப பிடிக்குமா? நான் அவ்வளோ நல்லா சொல்கிறேன். நான் இல்லைப்பா, என் ஆடு செத்து போச்சு அப்படின்ச்சு. ஆடு செத்துச்சா? ஆடு செத்துறதுக்கு எதுக்கு இங்கே வந்து அழுதுனுக்கிற டெய்லின்னு? அது இல்லைப்பா, முதல் நாள் வந்தேன், நீ திருவாசகம் பாட்டு பாடுற மாதிரி சொன்ன, உன் தாட அசைதுல, அதை பார்த்தோன்னே என் ஆடு ஞாபகம் வந்துச்சு. அதாவது திருவாசகத்துக்கு உருகாட்டெலாம் இல்லை,
இந்த ஆடையை பார்த்தோன்னா அந்த அம்மாவுக்கு அந்த ஆடு செத்து போனது ஞாபகம் வந்துருக்குது. ரொம்ப கஷ்டம். ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஃப்ளாட் வாங்கினேன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில். மொத்தம் 16 பேர் அந்த ஃப்ளாட்டில் ஓனர்ஸு. அந்த முதல் வாரம் எல்லாரும் கிரகப்பிரவேசம் முடித்தோடனே அந்த 15 பேரை வந்தான். வந்து என்கிட்ட வந்து, சார் ஃப்ளாட் அசோசியேஷன் வைக்கணும், ஓனர்ஸ் அசோசியேஷனு, நீங்கள் பேசாமல் நீங்கள் தலைவர் ஆகிடுங்கண்ணா. நீங்கள் இல்லை, எங்களுக்கெலாம் வேலை இருக்குது சார் அப்படின்னா. அவன் முடிவு பண்ணிட்டான், நம்ம தான் ஒருத்தர் வேலை இல்லாமல் வெட்டி வச்சு பேசிட்டு வரணும். அது கொஞ்சம் சபலம். ஏன்னா ஒரு பதவி சும்மா வருமா? சும்மா வருது. ரைட் சார், தேங்க்ஸ் சார், அன்றைக்கி பிடிச்சி சார் சனி எனக்கு. சாதாரண நான் காலைல எழுந்தேன்னா சுகீஸ்வரன் சார்கிட்ட பேசுவேன், சாலமன் பாப்பையா ஐயா கிட்ட பேசுவேன், ஞானசம்பந்தன் சார்கிட்ட பேசுவேன். அந்த பதவி என்னது, காலையில் எழுந்தவுடனே கார்பெண்டரு, பிளம்பரு. சார் கார்பரேஷன் லாரி 3 நாளாக வரலன்னா ஸ்கூட்டர் எடுத்து போய் அந்த லாரி எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வந்தோம். எல்லா வேலையும் செஞ்சேன். ரொம்ப டென்ஷனு. ஒவ்வொரு நாளும் சும்மா தாங்க பச்சை முடிச்ச மாதிரி தெரிஞ்சேன். எல்லாத்துக்கும் கூப்பிடுவான். மோட்டர் ரொம்பிச்சு தண்ணி ஆஃப் பண்ணி போ அப்படின்வான். நான் கம்பராமாயணம் புக்கு கையில் வச்சுன்னு இருப்பேன். ஆஃப் பண்ணுவேன். திரும்பி ஒய்ஃபை பார்ப்பேன், போங்க, நோ ஹெல்ப். அவள் வந்து இந்த வேலை வேணான்னு முதலே சொன்னான், கேட்கல. பதவியில் ஆசையில் அப்படியே விட்டுட்டேன். ஒருத்தன் திடீர்னு கீழே வரான், சார் என் பிளாட்டு வாசலில் வச்சிருந்த பால் பாக்கெட்டை காணும், கண்டுபிடிச்சி கொடுன்றான். யார் எடுத்து போனாங்களோ தெரியல. அதுக்கு நான் நிதானே இன்சார்ஜ். ஒருத்தன் வந்தான், மாதம் காசு வைக்கிறல என்கிட்ட அப்படின்னா. ஏதோ அவனுக்கு எனக்கு லஞ்சம் கொடுக்குற மாதிரி. அசோசியேஷன் செலவுக்கு மாதம் மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் சார் 750 ரூபா கொடுப்பானுங்க. அதுவே 4 ஃபோன் பண்ணால் தான் கொடுப்பானுங்க. மாதம் கை நீட்டி காசு வாங்குறல்லன்னா அப்படியே கவலையாக இருக்கும். டேய், நான் யார், நீ யார், வாங்குறல்ல ஒரு பொறுப்பு வேணா அப்படின்னா. என்ன சார்ண்ணே, ஒன்றும் இல்லை, செக்யூரிட்டி வேலைக்கு போட்டிருக்கிய, நானும் தானே காசு கொடுக்குறேன். நான் உள்ளே நுழையும் போது செக்யூரிட்டி எனக்கு குட் மார்னிங்கே சொல்ல மாட்டான். அவனுக்கு அவரை செக்யூரிட்டி கூப்பிட்டேன், எவ்வளோ இருக்குங்க, அந்த ஆள் குட் மார்னிங் சொல்லுண்ணா. சரி சார் அப்படின்னா. அதுக்கப்புறம் செக்யூரிட்டி எவன் வந்தாலும் குட் மார்னிங் சொல்லுவான். அதை திருடனே வந்தால் கூட சரி, குட் மார்னிங் உள்ள போங்க. அவனுக்கு என்ன, நம்ம தான் சொல்லிட்டோம். சார் உண்மையே ரொம்ப கஷ்டம். டென்ஷன்லேயே சுற்றி நின்றோம். உங்களுக்கு தான் மேயர் தெரியுமே அப்படின்னா. ஆமாம், என்ன இல்லை, திருநாய் காம்பவுண்டுக்குள்ளே வந்து கொஞ்சம் சொல்லுங்கள் அவங்கக்கிட்ட, எது நாய் வர்றதுக்கு. எல்லாம் முடிஞ்சது சார். ஒன் ஃபைன் மார்னிங் 6 மணி காலிங் பெல் அடிச்சது. திறந்தேன். ஒரு லேடி, ஒரு 35-40 வயசுக்குள்ள இருக்க ஒரு பொண்ணு, கை குழந்தைய வச்சுக்கின்னு அழுதுங்குது. தந்து யார் மான? திரும்பி பார்க்குறேன், என் ஒய்ஃபு. எனக்கு ஒரு வழி சொல்லுங்க, இது என் ஒய்ஃபு. அப்படியே பார்த்தா 2 நிமிஷம் நின்று நேராக பெட்ரூம்ல போய் டம்மோன்னு கதவு சாத்துறா. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு சொல்லுது, அண்ணா அப்படின்ச்சு. அந்த அண்ணாவை கேட்டு திறக்கும் போதே சொல்லியிருக்கோனா, அவள் காதில் விழுந்ததா இல்லையா அண்ணான்னு சொன்னது. நீ யாருமா அப்படின்னா, நான் வாட்ச்மேன் சம்சார் அங்கேஞ்சு. இப்போ எனக்கு வந்த காலையில் என்ன இல்லைங்க, நீங்கள் சம்பளம் கொடுக்குறீங்க, அவர் குடிச்சிடுறாரு, வீட்டு செலவுக்கு காசே தர மாட்டுறாரு, இனிமேல் நீங்கள் சம்பளத்தை என்கிட்ட கொடுங்கன்னு. நான் சொன்னேன், அந்த மாதிரி கொடுக்க முடியாது. யார் வேலை செய்கிறாங்களோ அவங்ககிட்ட தான் சம்பளம் கொடுப்போம். ஒன்று செய், 1ஆம் தேதி அவனுக்கு சம்பளம் கொடுப்பேன். சாயங்காலம் 5 மணிக்கு நீ 5 மணிக்கு வந்துடு. உங்கள் எதிர்க்கே காசை கொடுக்குறேன், அச்சு பிடிங்க, சரியா போ அப்படின்னா. போச்சு. அப்பா ஒரு தலைவலி முடிஞ்சது. திரும்ப ஒய்ஃபு கதவு திறந்து வரா. ஒரு கையில் சூட் கேஸு, ஒரு கையில் பையன். எனக்கு ஒரு வழி சொல்லுங்க வேணா. அதுக்கப்புறம் விட்டேன். அன்னையோட அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டேன். ஏன்னா சார், புத்தர்கிட்ட ஒருத்தர் கேட்டாருங்க, மகான் உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி, இந்த உலகத்தில் நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார்? புத்தர் அற்புதமாக சொன்னார், மற்றவர்கள் துன்பத்தை போக்க முயற்சி செய்பவர்கள் எல்லோரும் நல்லவர்கள். மற்றவர்கள் துன்பத்தை போக்க முயற்சி செய்கிற எல்லோரும் நல்லவர்கள். மற்றவருக்கு துன்பம் தரலாம் என்று நினைக்கிற எல்லோரும் கெட்டவர்கள். அவ்வளோதான், 2 வழிதான். இப்போ நாடு என்ன மாதிரி ஆயிடுச்சுன்னா, வாங்க சாப்பிடலாம், வாங்க தூங்கலாம்,
வாங்க படிக்கலாம், இப்படிலாம் சொல்லி சொல்லி இப்போ எந்த லெவலுக்கு வந்திருக்கோம், வாங்க சிரிக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எதுக்கு கூப்பிடுவோம்? சார் நான் பேசுறது பின்னால கேட்குதா? இல்லை அந்த ஏரியா சைலண்டாக இருக்கு. இந்த காலேஜிலலாம் பேசும்போது இந்த பின்னால் பசங்க நம்ம பேசின்னு இருப்போம், அவங்க தனியாக பேசின்னு இருப்பாங்க. நான் டக்குன்னு வாய் தவறி கேட்டேன், நான் பேசுறது பின்னால் கேட்கலையான்னு. ஒரு பொண்ணு என்ன சொல்லிச்சுங்க, கேட்கல ஆனால் நல்லா இருக்கு பேசு மீதி அப்படின்னு. முன்னால் இருக்கிற ஒரு பையன் சொல்கிறான், நான் அப்போவே சொல்ல பின்னால் போய் உட்காரலான்னு. சார் இப்போ நம்மகிட்ட இருக்கிற ஒரு பெரிய மன வருத்தம் என்னன்னா, சிரிப்பு குறைச்சிட்டோம். சில பேர் சிரிப்பை மறந்துட்டோம். அதனால தான் இப்போ வாங்க சிரிக்கலாம்னா இவ்வளோ பேர் வந்துக்கிறீங்க. நான் வரும்போது கூட நம்ம நண்பர்கிட்ட கேட்டேன், தனபால் கிட்ட, அந்த ஆடிட்டோரியத்துக்கு பஸ் வசதி இருக்கா, சாதாரண பிரயாணிகள் வர முடியுமானா? இல்லை சார் கஷ்டம், ஆட்டோவில் வரணும், அதை செலவு பண்ணி வரணும். இலவசம் தான், ஆனால் வரும்போது செலவு பண்ணி வர்ற அளவுக்கு தான் இந்த ஆடிட்டோரியம் இருக்கு. ஆனால் இவ்வளோ இருந்தும் நீங்கள் இவ்வளோ பேர் வந்திருக்கீங்கன்னா என்ன, மறந்துட்டோன்னு அர்த்தம். சிரிக்கிறது அங்கே போயாவது ஒரு அரை அவர் சிரிக்கலாம் வேணும் சார். சிரிப்பு சேனல் டிஆர்பியில் 2 இருக்குது சார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய பேர் அதுதான் பார்க்குறாங்க. ஏன்னா வாழ்க்கையில் சோகம் இருக்கோ இல்லையோ, இவனே சோகமாக்கிறான் உடம்பு. நீங்கள் சிரிச்ச மூஞ்சோடு இருக்க ட்ரை பண்ணுங்க சார். சிரிச்ச மூஞ்சோடு இருக்க ட்ரை பண்ணுங்க, எல்லாருக்கும் உங்களுக்கு புரியும். நீங்கள் ஒரு பேங்க்கு போறீங்கன்னு வச்சுங்க, ஒரு 4 கிளர்க்கு இருக்கும். சிரிச்சா மாதிரி வேலை செய்கிற கிளர்க்கை பார்த்தா எல்லா கஸ்டமரும் அவங்ககிட்ட தான் போவாங்க. சிரிச்ச மூஞ்சி வேணும், நல்ல வேணும் அப்படிவாங்க. நல்ல வேணும் சொல்லுவாங்க சார். ஆக்சுவலாக அவன் தான் திருடன் இருப்பான், அது வேற விஷயம். அது 5 வருஷம் கழிச்சு தான் தெரியும். அது சிரிச்ச மூஞ்சோடு இருக்கணும். நீங்கள் அப்படிதான் இருந்தால் தான் நல்லது. இப்போ ஒரு டாக்டர் கிட்ட போகிறோம், டாக்டர் என்ன பண்ணுறாரு, சிரிச்சிட்டும் வாங்க உட்காருங்க, ஒன்றும் இல்லை அப்படின்னா நம்ம என்ன ப்ராப்ளம்னு சொல்கிறோம். சொன்ன பிறகும் ஒன்றும் இல்லை, இப்போ எல்லாருக்கும் வருது, குணமாக்கலாம் அப்படின்னு சிரிச்சா மாதிரி சொன்னால் தான் வரவனுக்கு வருத்தம் இல்லாமல் இருக்கும். இப்போ பேஷண்ட் உட்கார்ந்தோடனே அவனையும் 3 பார்த்துருந்தாரு வச்சுக்கலாம், அவன் பயப்படுவான், தலைவன் கிட்னிக்கு ட்ரை பண்ணுறான் போல இருக்கு. இப்போ சிரிப்பை என்ன பண்ணிட்டோங்க, மரபா மாற்றிட்டோம். நம்ம தான் எல்லாமே சிரிப்புனாலே அது மரபாயிடுச்சு. என்ன மரபு? யார்கிட்ட எவ்வளோ சிரிக்கலாம், நம்ம மூளை நமக்கு உள்ள ஃபீட் பண்ணி வச்சிருக்கோம். ஃப்ரெண்டு நல்லா சிரிக்கலாம், அப்பா சிரிக்கக்கூடாது, அம்மா லைட்டாக சிரிக்கலாம், ஒய்ஃபு ஜாகிரதையாக சிரிக்கணும், இல்லை மேனேஜர் வேற வழி இல்லை சிரிக்கணும், எம்டி வழியே இல்லை தலையாட்டினே சிரிக்கணும். ஆயிடுச்சு, எல்லார்கிட்டையும் அது மாதிரி ஆயிடுச்சு. இயல்பு போயிடுச்சு. இயல்பு போனவொடனே சிரிப்பை மறந்துட்டோம் சார். இதில் என்ன பிரச்சனைனா, கலகலன்னு சிரிக்கிறவங்க போய் என்னாச்சு, மரபா மாறினோடனே இயற்கையாக சிரிக்கிறவனே மாட்டிக்கிறான். ஒரு ஆள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார் சார். கல்யாணம்